ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழப்பமான கேள்விகளும் சரியான பதில்களும் என்ற தலைப்பிலிருந்து 3வது வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த தலைப்பிலிருந்து 2 வீடியோ போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதான் பார்த்துட்டு வாங்க. வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்மணி என்னும் புகழை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ராணி மங்கம்மாள் என்பவர் தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்டு இருக்கிற பெண் அவருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியார் அவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா, ராணி மங்கம்மாள் என்பவர் பார்த்தீங்கன்னா, தென்னாட்டை தன்னந்தனியாக ஆண்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வேலு நாச்சியார் அவர்கள். இந்த 2 கொஸ்டினும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது, கேட்டே தான் இருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் கேட்டு தான் இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, மனோன்மணியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனோன்மணியம் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரம் பிள்ளை அவர்கள். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனோன்மணியம் என்ற நூல் இந்த நூல் பார்த்திங்கன்னா, லிட்டன் பிரபு அவர்கள் எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி தான் இந்த மனோன்மணியம் என்ற நூல் வெளிவந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய கிளைக்கதைனா அடுத்தது சின்ன கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவகாமியின் சரிதம் என்ற ஒரு கிளைக்கதை வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. 1891 எழுதியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல்கலைக்கழகம் மனோன்மணியம் பல்கலைக்கழகம் நிறுவிக்க தமிழக அரசு நிறுவிருக்கு. இப்போ இந்த 5 கொஷின் பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு இதில் தான் வந்திருக்கு. நூல்லே இத்தனை கொஷின் டைப்பாக எடுத்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸாமில் 2 கொஷினை கேட்டே இருக்கிறாங்க. 2 கொஷினை கேட்டுறது தான் இருக்காங்க. பார்த்திங்கன்னா, மனோன்மணியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு சரியானது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ப்ரீவியஸ் கொஷினில் 2024 கேட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியத்தை நாடகத்தை எழுதிய ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1891 எழுதியிருக்காரு. அதே போல் சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோன்மணியம் பல்கலைக்கழகம் நிறுவியிருக்காங்க. இந்த 5 கொஷின் எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம், படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து 2 கொஷின் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா, உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குதம்பை சித்தர் என்பவர் சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் நிலையற்றது அப்படின்னு பாடியிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யார் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமூலர் சொல்லியிருக்காரு. யோக சமாதி உகந்தவர் சித்தரே அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரம் என்ற நூல் பாடியிருக்காரு.